இங்க ஒரு ஸ்கூல் கேண்டீன்ல பசங்க சூப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சூப்ல இருக்க ஒரு பீஸ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் காணாம போயிருப்பான். அந்த பையன் கழுத்துல டேட்டோ போட்டிருப்பான். அந்த டேட்டோ தான் இந்த பீஸ்ல இருக்கு. இத பார்த்துட்டு பசங்க எல்லாரும் பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க ஸ்கூல்ல கொடுக்கற சூப் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பசங்களும் வாங்கி சாப்பிடுறாங்க. அதுல ஒரு பையன் இந்த சூப் ரொம்ப பிடிச்சு போய் யூடியூப்ல லைவ் எல்லாம் போடுறான். அது பிடிக்காம அந்த கேண்டீன் நடத்துற பாட்டி அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தெரியாம சூப் இருக்க பாத்திரத்தை கீழே கொட்டிடுறாங்க. உள்ள கறியே இல்லாம வெறும் எலும்பு துண்டு மட்டும் தான் இருக்கு. இத பாத்துட்டு அங்க இருக்க எல்லாருமே அந்த பாட்டியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கிறதுனால லைவ் பாக்குற எல்லாருமே திட்டுறாங்க. அதனால இந்த பாட்டிக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஆனா அங்க ஒரு மூட்டை இருக்கு. அந்த மூட்டையை யாருமே கவனிக்காம விட்டுடுறாங்க. அதுக்குள்ள அந்த பாட்டி அதை எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. இது நடந்ததுக்கு அப்புறமா அந்த பையனை அந்த ஸ்கூல்ல எல்லாருமே பெரிய ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால கழுத்துல ஒரு டேட்டோ போட்டு கெத்தா சுத்திட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்துதான் இவனுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இவன் ஒரு கருப்பு உருவம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அது இந்த பாட்டியோட பையன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதையும் வீடியோ எடுத்து லைவா போட்டுட்டு இருக்கான். அந்த கேண்டீன்ல வேலை செய்யற ஒருத்தர் பாட்டியோட பையன் இறந்து 1 மாசம் ஆகுது. அந்த பையனோட தலை கூட கிடைக்கல. பாட்டியே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டியும் கையில பையனோட போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் அந்த பாட்டியை விட்டுட்டு இவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் தான் பாட்டியோட பேரை கெடுக்க இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இத்தனை நாளா ஹீரோவா இருந்தவன் இப்ப ஜீரோவாயிடுறான். இப்போ கோவத்துல பாட்டியோட பேரை கெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பூனைய சூப்ல போட்டு பாட்டிய மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்றான். இப்போ அந்த கேண்டீன்குள்ள வந்தவன் பாட்டி மறைச்சு வச்சிருந்த அந்த மூட்டையை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பாட்டியோட பையனோட தலை இருக்கு. கடைசியா தான் தெரியுது அந்த பாட்டியே பையனை போட்டு தள்ளிட்டு அதை வச்சுதான் ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் சூப் போட்டு தந்திருக்காங்க. அததான் எல்லாரும் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிருக்காங்க. கடைசியா இவனுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு தள்ளிட்டு சூப் வச்சு ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் கொடுத்துடுறாங்க.